வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். கனேமுல்ல சஞ்சீவ கொலையில் சம்பந்தப்பட்ட இஷாரா செமந்தி தங்க நகை வாங்கியுள்ளதாக தகவல் வெளியிட்ட காவல்துறை. மனிதர்களுக்கு ஒவ்வாத பால்மாவை விற்பனை செய்ய முயன்ற விநியோகத்தர் மீது எடுக்கப்பட்ட கடுமையான சட்ட நடவடிக்கை. மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி அனுரகுமார வெளியிட்டுள்ள செய்தி. விரிவான செய்திகள். கனேமுல்ல சஞ்சீவ கொலையில் மூளையாக செயற்பட்டவராக அடையாளம் காணப்பட்டுள்ள இஷாரா செமந்தியின் சகோதரியின் வங்கிக் கணக்கில் கொலையை திட்டமிட்ட கெசல் பத்ர பத்மே என்ற நபர் 1 லட்சம் ரூபாயை வரவு வைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. அத்துடன் கொலைக்கு பிறகு சந்தேக நபர் செவ்வந்தி களுத்துறை நகரில் உள்ள ஒரு நகைக்கடையில் இருந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை வாங்கியிருப்பது தெரிய வந்துள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த கொலை வழக்கில் தேடப்படும் பிரதான சந்தேக நபர் செவ்வந்தியின் கைது செய்யப்பட்ட தாய் மற்றும் சகோதரரை எதிர்வரும் 7ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதனுடன் இப்போது கனேமுல்ல சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய 11 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் அலுவலகம் உக்ரைனையும் இலங்கையும் வித்தியாசமாக நடத்துவதன் மூலம் இரட்டை தரத்தை கடைபிடிப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. அவர் மேலும் தெரிவித்த போது, ரஷ்யாவுடனான உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா முயற்சிப்பதால் உலக அரசியலில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. ரஷ்யர்கள் தங்கள் இலக்குகளை வெல்வதற்கு தியாகங்களை செய்துள்ளனர். நெப்போலியனை தோற்கடிக்க அவர்கள் தலைநகரை எதிர்த்தனர். உக்ரைன் ஜனாதிபதி தேர்தலை நடத்தாது குறித்து பல ஐரோப்பிய நாடுகள் அமைதி காத்து வருகின்றன. இராணுவம் சட்டம் அமலில் இருக்கும் போது பொது தேர்தலை தள்ளி வைக்க அந்நாட்டு அரசியலமைப்பு வழிவகை செய்கிறது. அதே நேரத்தில் ஜனாதிபதி தேர்தல் குறித்து அரசியலமைப்பு எதுவும் கூறவில்லை. இலங்கையில் வடக்கில் விடுதலை புலிகளும் தெற்கில் ஜேவிபியும் போர் புரிந்த காலகட்டத்தில் நாங்கள் தேர்தலை நடத்தினோம். இலங்கையின் சரியான நேரத்தில் தேர்தல்கள் நடத்தப்பட்டுள்ளது. நாங்கள் 2024 தேர்தலை நடத்தினோம். தற்போது ஜேவிபி தலைமையிலான அரசாங்கம் ஆட்சியில் உள்ளது. ஜேவிபி தேர்தலில் வெற்றி பெற்றது மட்டுமின்றி ஜனநாயக அமைப்புக்குள் கொண்டுவர எம்மால் முடிந்துள்ளது. அதே நேரத்தில் ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் இரட்டை நிலைப்பாட்டை பின்பற்றுகிறது மற்றும் அவர்கள் இலங்கையை உக்ரைனிலிருந்து வித்தியாசமாக நடத்துகிறார்கள். குறிப்பாக இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இலங்கை தொடர்பான தீர்மானத்தை 5ஆம் மனித உரிமைகள் அலுவலகம் எடுக்கவுள்ள நிலையில் தற்போதைய அரசாங்கமும் நாம் அனைவரும் இந்த நிலைமையை கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கம்பஹாவில் துப்பாக்கியும் தோட்டாக்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கம்பஹாவின் ஜகேட்முல்லவில் உள்ள மகேனே பொது மயானத்தில் இவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த பகுதியில் T56 துப்பாக்கி, ஒரு மகசீன் மற்றும் 22 தோட்டாக்களும் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. அவற்றை மேல் மாகாண வடக்கு காவல்துறை குற்றப்பிரிவினர் கண்டுபிடித்துள்ளனர். இது தொடர்பாக மேலதிக விசாரணைகள் மேல் மாகாண வடக்கு காவல்துறை குற்றப்பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். நுரைச்சோலை காவல்துறையினர் நேற்று நரகலிய பிரதேசத்தில் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது 6 கழுதைகளை ஏற்றிச் சென்ற 2 லாரிகளை கைப்பற்றினார்கள். லாரி சாரதிகளை கைது செய்து கழுதைகளை வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லும் முயற்சியை முறியடித்துள்ளனர். சந்தேக நபர்கள் கந்தகுடியில் வசிப்பவர்கள். அவர்கள் கழுதையை கொண்டு செல்வதற்காக அனுமதி பத்திரத்தை வைத்திருக்கவில்லை. மேலும் கழுதை போக்குவரத்தின் நோக்கம் தெளிவாக இல்லை என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. ஒரு காலத்தில் கழுதைகளின் முதன்மையான வசிப்பிடமாக புத்தளம் இருந்ததாகவும், ஆனால் அதன் பின்னர் கல்பிட்டி மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளுக்கும் கழுதைகளுக்கும் மக்கள் தொகை பரவியுள்ளதாக பிரதேசவாசிகள் குறிப்பிட்டுள்ளனர். தென்னந்தோப்புகளை வண்டுகளின் தொல்லையிலிருந்து பாதுகாக்க கழுதைகளை ஏற்றிச் செல்வதற்கு சில சமயங்களில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் அத்தகைய அனுமதிகள் கடுமையான நிபந்தனைகளுக்கு உட்பட்டவை எனவும் கல்பிட்டி பிரதேச செயலக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அபிவிருத்தி முன்னுரிமைகள் மற்றும் மக்களின் தேவைகளை இனங்கண்டு வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளதால் உரிய பணிகளுக்காக நிதியை திறம்பட பயன்படுத்த வேண்டியது அரசு அதிகாரிகளின் பொறுப்பாகும் என ஜனாதிபதி அனுரகுமார வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கும் அமைச்சின் செயலாளருக்கும் இடையில் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த விடயம் வலியுறுத்தப்பட்டது. அரசு சேவை தொடர்பில் பொதுமக்களிடம் நல்ல கருத்து இல்லை என தெரிவித்துள்ள ஜனாதிபதி அரசு சேவையில் உள்ள திறமையின்மையே இதற்கு காரணம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார்.
அரசு உத்தியோகத்தர்கள் மத்தியில் காணப்படும் வேலை அதிருப்தியை அரசு சேவையின் வினைத்திறனற்ற நிலைக்கு இட்டுச் சென்றுள்ளதாகவும் இந்த பிரச்சினைகளை தீர்த்து அரசு சேவையின் வினைத்திறனை அதிகரிக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார மேலும் குறிப்பிட்டார். இன்று கொண்டாடப்படும் மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி அனுரகுமார செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அவரது செய்தியில் உலகெங்கிலும் உள்ள இந்து பக்தர்கள் சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்யும் போது மகா சிவராத்திரி பண்டிகையாக கருதப்படுகிறது. இது சிவன் மற்றும் பார்வதியின் சங்கமத்தையும் சிவபெருமான் தனது தெய்வீக நடனமான தாண்டவ நடனத்தை நிகழ்த்தும் நிகழ்வையும் நினைவுபடுத்துகிறது. காலங்காலமாக ஒற்றுமையிலிருந்து விலகியிருக்கும் பிளவுகளை நீக்கி இந்த மண்ணில் ஒரு புதிய சகாப்தத்தின் விடியலை அனுபவிக்கும் தருணம் இது. நாட்டின் ஒவ்வொரு பிரிவினரும் மதங்களுக்கு இடையிலான சகவாழ்வை போற்றி பாதுகாத்து ஒருவருக்கொருவர் மரியாதையுடனும் அன்புடனும் இருக்கும் தருணம் இது. மகா சிவராத்திரியில் ஏற்படும் தீப ஒளியில் எங்கள் இதயங்களை ஒன்றிணைத்து நாம் தேர்ந்தெடுத்த பாதையை மேலும் மேலும் வெளிப்படுத்துவதில் இணையுமாறு இலங்கை மக்கள் ஆகிய உங்கள் அனைவரையும் நான் அழைக்கின்றேன். மகா சிவராத்திரியை கொண்டாடும் இலங்கை இந்து பக்தர்கள் மற்றும் உலகெங்கிலும் உள்ள இந்து மக்களின் வாழ்வு அர்த்தமுள்ளதாக அமையட்டும் என பிரார்த்திக்கிறேன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலங்குகளுக்கு தீவனமாக விற்பனை செய்யப்பட்ட பால்மாவை பெற்று பொதுமக்களுக்கு விற்பனை செய்வதற்காக பொதி செய்து வைத்திருந்த விநியோகத்தர் ஒருவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குளியாப்பிட்டி நீதவான் நீதிமன்றம் அவருக்கு 4 மாத கடூழிய சிறை தண்டனையும் 10,000 ரூபாவினையும் அபராதமாக விதித்துள்ளது. அதனுடன் குறித்த நபரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட மனித நுகர்வுக்கு ஒவ்வாத 160 மெட்ரிக் டன் பால்மா தொகையினை அளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் நுகர்வோர் விவகார அதிகார சபை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர் காலாவதி திகதியை மாற்றி குறித்த பால்மாவை புதிய பெட்டிகளில் பொதி செய்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதுடன் அவர் முன்னதாக 200 மெட்ரிக் டன் பால்மாவை விற்பனை செய்வதற்காக பெற்றுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவற்றில் 40 மெட்ரிக் டன் பால்மா, ஐஸ்கிரீம், யோகட் மற்றும் பிஸ்கட் உற்பத்திக்காக விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அவருக்கு எதிராக 2019ஆம் ஆண்டு குளியாப்பட்டி நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இது சம்பந்தமாக 5 வருடங்களாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் குறித்த விநியோகத்தர் குற்றவாளி என நிரூபமானது. இந்த நிலையில் அவருக்கு 4 மாத கடூழிய சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து குளியாப்பட்டி நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சேவை ஏற்றுமதிக்கான புதிய 15% வரியை அமல்படுத்துவது குறித்து தொழிலாளர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் அனில் ஜெயந்த தெளிவுபடுத்தியதுடன் அனைத்து பொதுமக்களும் வருமான வரி செலுத்த கடமைப்பட்டவர்கள் என்று தெரிவித்தார். அறிக்கையொன்றை வெளியிட்ட அமைச்சர் சாதாரண வரி செலுத்துவோரை விட சேவை ஏற்றுமதி வழங்குநர்களுக்கு சில வரிச்சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன. வெளிநாட்டு வாடிக்கையாளர்களுக்கு சேவைகளை வழங்கி அதன் மூலம் இலங்கையின் வருமானத்தை பெறும் தனிநபர்களுக்கு 15% வரி விதிக்கும் புதிய வரி மீதான விமர்சனங்கள் அதிகரித்து வருவதை தொடர்ந்து அவரது கருத்துக்கள் வந்துள்ளன. அரசாங்கம் கூடுதல் வரிகளை அறிமுகப்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை அமைச்சர் ஜெயந்த நிராகரித்து அவற்றை தவறாக வழிநடத்துவதாக கூறினார். சர்வதேச இரட்டை வரி விதிப்பு ஒப்பந்தங்களின் கீழ் சேவை வழங்குநர்கள் நிவாரணம் பெறுவார்கள் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார்.